Hello friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது modified caramel cone stitch. இதுவும் ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட் வீடியோவில் caramel cone stitch போட்டிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. மற்றபடி எல்லாமே சேம் தான். இது வந்து இந்த பக்கம் நமக்கு ஒரு டிசைன் இருக்கும், இந்த பக்கம் வேற டிசைன் வரும். அதில் நம்ம பார்த்தது லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு பக்கமும் வேற வேற இருக்கும், இதுலேயும் வேற இருக்கும். ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பேக் சைடில் ரொம்ப ஈஸியாக அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதை வந்து கற்றுக்கிட்டாலே இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஒரு ஸ்லிப் நாட் இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து கணக்கு கிடையாது. நமக்கு எத்தனை லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 14 போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அந்த கேரமல் கோன் ஸ்டிச்சில் போட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு சிங்கிள் குர்ஷி தான் போட்டுக்கணும். 3 லைன் வந்து சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். சிங்கிள் குர்ஷி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சிங்கிள் குர்ஷி வந்து லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் இதே மாதிரி தான் போட போகிறோம். நீடில் உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்துட்டு 2 லூப்பை சிங்கிள் லூப்பாக ஆக்கணும். இதுதான் வந்து சிங்கிள் குர்ஷி. நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த செயினில் நீடில் விட்டு நூலை வாங்கி வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 லூப்பை ஒரு லூப் ஆக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ திருப்பி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இங்கே ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கணும். நம்ம இப்படியே திருப்பிட்டு இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கேப்லையும் மறுபடியும் நம்ம சிங்கிள் குர்ஷி வந்து செகண்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ வந்து ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் போட போகிறோம். இது வந்து நம்ம எப்படி போடுறோம்னாக்கா இந்த கேப் இருக்கு இல்லையா, சாரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அடுத்தது இங்கே இதே மாதிரி இந்த ரோவும் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆக போகுது. ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ 3வது ரோ அதே ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ மாதிரி தான் சேம். இதில் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கேப்பு, இந்த கேப்பில் போட்டுட்டு இதை ஃபுல்லாக நம்ம இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போடணும். இப்போ 2 இருக்கும், இந்த 2லேயும் விட்டு தான் வாங்கணும். ஒரு இதில் மட்டும் நம்ம விட்டு வாங்கிடக்கூடாது. நல்லா கவனமாக பார்த்து போடணும். இந்த 2 செயின் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா 2, அந்த 2ம் வருதாங்கிறத பார்த்து போடணும். இப்போ இதையும் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இதுவும் இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டு திருப்பிட்டு இப்போ வந்து மாடிஃபைடு கேரமல் கோன் ஸ்டிச் வந்து இப்போ தான் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து கேரமல் கோன் ஸ்டிச்சில் நூலை இப்படி எடுத்து தான் வந்து நம்ம விட்டுருப்போம். இதில் வந்து அப்படி போகிறது கிடையாது. இதில் வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு செயின் மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து நூல் இதில் எடுக்காமல் வெறுசாகவே நம்ம அந்த 3 ரோ யூஸ் பண்ண போகிறோம். 3 தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ரோ கேப்பு, இது செகண்ட் ரோ,
இது வந்து தேர்டு ரோ. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோ, இந்த 3லையும் தான் நம்ம இப்போ வந்து நீடில் விட்டு நூலை வாங்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வெறுசாகவே நீடில் வந்து உள்ளே விட்டு நூலை எடுக்கணும். ஏற்கனவே ஒரு லூப் இருக்கும், இப்போ 2 லூப் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த செகண்டு ஹோல் இருக்கு இல்லையா, செகண்ட் ரோவோட ஹோல் இது, அதில் விட்டு நூலை வெறுசாக எடுக்கணும். இப்போ நமக்கு 3 லூப் ஆகிடுச்சு. அடுத்தது தேர்ட் ரோவில் விட்டு வாங்கணும். இப்போ வாங்கிட்டோன்னா இப்போ நமக்கு வந்து 4 இருக்கும். 1 2 3 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்பையும் அப்படியே சிங்கிள் ஆக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டைம் அப்படியே நீடில் விடணும். இந்த நீடில் இப்படி சுற்றி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே நீடில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டைம், செகண்ட் ரோவில் ஒரு டைம் விட்டு நூலை வெளியில் கொண்டு வரணும். தேர்டு ரோவில் ஒரு டைம் விட்டு நூலை வெளியில் கொண்டு வரணும். இது வந்து நூலை பிடிச்சி இழுத்து இப்படி சுருக்கி இப்படி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணி போடக்கூடாது. இந்த நூல் வந்து இந்த ரோக்கு ஈக்குவலாகவே லூஸாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் லூஸாக விட்டால் அப்புறம் இந்த ரோ வந்துட்டு இப்படி, அதாவது ஒவ்வொரு ரோவும் கரெக்டாக வராமல் கொஞ்சம் விரிஞ்சு இப்படி வந்த மாதிரி வரும். அதனால் கரெக்டாக பார்த்து போடணும். நல்லா பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வெறுசாக தான் நீடில் விட்டு நூலை வாங்கினா இப்போ 2 லூப் இருக்கும். அடுத்தது இது வந்து செகண்ட் ரோ. இதில் விட்டு ஒரு டைம் வாங்கணும். இப்படி பிடிச்சிக்கணும் நம்ம அப்படி நூலை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி. அடுத்தது இது வந்து தேர்டு ரோவில் ஒரு டைம் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ 4 லூப்பு தான் இருக்கும். 4ஐயும் வந்து சிங்கிளாக ஆக்கிடணும். அவ்வளோதான். அடுத்தது இல்லை ஒரு டைம், செகண்ட் ரோவில் ஒரு டைம், தேர்டு ரோவில் ஒரு டைம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டைம், செகண்ட் ரோவில் ஒரு டைம், தேர்ட் ரோவில் ஒரு டைம். அவ்வளோதான் இது. இப்போ லாஸ்ட்டில் என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம வந்து லாஸ்ட்டில் இங்கே வந்து நமக்கு ரோ வராது, ஒழுங்காக வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எண்டில் வந்து ஒரு சிங்கிள் குர்ஷி மட்டும் போட்டுக்கணும். சிங்கிள் மட்டும் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வெளில வந்துட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ திருப்பிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 ரோ வந்து சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, 1 2 3 ரோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம 3 ரோ வந்து சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு மறுபடியும் நம்ம அதே மாதிரி மாடிஃபைடு கேரமல் கோன் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து 3 ரோ போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 ரோ போட்டோம். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் நம்ம வந்து 3 ரோ போட்டுட்டு ஒரு மாடிஃபைடு கேரமல் கோன் ஸ்டிச் போட்டோம். அடுத்தது இப்போ 3 ரோ போட்டிருக்கோம். இது வந்து நம்ம 3 ரோ கரெக்டாக போட்டிருக்கோமாங்கிறதுக்கு இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு டிசைன். இதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது இது வந்து பேக் சைடில் வேறு மாதிரி வரும். அப்போ நம்ம இந்த பக்கத்தில் இந்த டிசைன் இதில் கண்டினியூ ஆகுதாங்கிறதுக்கு இந்த டிசைனை பார்த்துக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு. இப்போ கண்டினியூ பண்ண போகிறது இதே ஃப்ரண்ட் சைடில் தான். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு நம்ம இந்த ரோ போடுறப்ப சொன்ன அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை ஃபஸ்ட் ரோவில் ஒரு டைம், செகண்ட் ரோவில் ஒரு டைம், தேர்டில் ஒரு டைம். அதுக்காக தான் நம்ம வந்து 3 ரோ போடுறது. கேப்பை கவனித்து போட்டால் தான் ஈவனாக நமக்கு வரும். இல்லைனா மாற்றி போட்டோம்னாக்கா டிசைன் வந்து முன்னாடி பின்னாடியுமா இருக்கும். அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் ரோ எது, செகண்ட் ரோ எதுன்னு கவனமாக பார்த்து போடணும். இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ.
இப்போ இதே மாதிரி இது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இவ்வளோ தான். இதை வந்து இப்போ நம்ம இந்த சைடு இப்போது திருப்பி 3 டைம் சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு அப்புறம் ஒரு டைம் இந்த மாடிஃபைடு கேரமல் கோன் ஸ்டிச் போடணும். இதே தான் ஒரு 3 டைம்ஸ் 1 டைம் 3 டைம்ஸ் 1 டைம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இது நமக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைனு பேக் சைடில் வேறு மாதிரி இருக்கும்படி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.